இப்ப அவருடைய மனைவி போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச அந்த தலையை பத்தி ஹோட்டல்காரங்கிட்ட விசாரிக்கும் போது, என்னம்மா இவரா இறந்துட்டாரு, இவர்தாம்மா இந்த ஹோட்டலோட பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லி அவர் பெரியவர் சொல்றாரு. பழக்கலாம் எதுவும் இல்லம்மா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த முத்துங்கிற அந்த பையன் வந்தாப்ல, வந்து சாப்பிடும்போது என்ன வந்து ஹோட்டல் முதலாளி ரொம்ப தரகுறவா நடத்தினது பார்த்தாப்ல. உடனே அந்த கடையுடைய 3 வருஷத்துக்கான லாபத்தையும் அந்த கடையுடைய மொத்த விலையுமே கொடுத்து அந்த ஹோட்டல் ஓனரை அப்படியே அனுப்பி வச்சிட்டாரு. அவரை அனுப்பி வெளில போக சொல்லிட்டு உடனே என்ன இந்த ஹோட்டலுக்கு நீங்க தான் முதலாளி, இந்த ஹோட்டலை பத்திரமா பாத்துக்கோங்க, இனிமே இந்த ஹோட்டல் உங்களுடையது அப்படின்னு சொல்லி என்ன கல்லாப்பட்டியில உட்கார வச்சுட்டு போனாரு. அப்படியேப்பட்ட மனுஷனா இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. நான் இவரை அன்னைக்கு பார்த்ததுதான், அதுக்கப்புறம் இவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்லிடுறாரு. இவர் இனி என்னால பார்க்க முடியாது, எனக்கு தயவு செஞ்சு அந்த போட்டோவையாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார்ட்ட அந்த ஹோட்டல் முதலாளி போட்டோ வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி இவங்களை இந்த டான்ஸ் குரூப்போட பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த டான்ஸ் குரூப்பை பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாங்க. எப்ப மீனாங்கிறவங்க இந்த டான்ஸ் குரூப்பை விட்டு போனாங்களோ அப்பயில இது சரியா போகல, அதனால நாங்க இதை விட்டுட்டோம் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. சோ மீனாங்கிற பத்தி வேற எந்த டீடைல்ஸுமே இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா கூட இந்த சிட்டு அப்படிங்கிறவங்க பக்கத்துல டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை இவங்க கலெக்ட் பண்றாங்க. அவங்க செக் பண்ண அந்த போட்டோஸ்ல ஒரு போட்டோல முத்து யானை மேல உட்கார்ந்த மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கும். சோ இந்த போட்டோவை எடுத்துக்கிறாங்க. இந்த யானை எங்க இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது கேரளால இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அங்க போயிட்டு கேரளால விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. பார்த்தா அந்த யானை ஒரு கோயில்ல இருக்கும். சோ இந்த யானை எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனதுல இந்த யானை ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த முத்துங்கிறவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாத ஆசிரமத்தோடைய மேனேஜரா இருந்ததாகவும் சொல்றாங்க. டெய்லர் ஷாப் வச்சிருக்கிற சிட்டுக்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கிற வழியில நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு ஆடு மேய்க்கிற அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப நல்ல தம்பி, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்டுப்புழுக்கை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருள் அலுமினியம் பொருள்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டுப்புழுக்கையை வாங்கி இவங்க ஆடு மேய்க்கிறவங்க அப்படிங்கனால நிறைய பேர் ஆட்டுப்புழுக்கையை வாங்கிட்டு பிளாஸ்டிக் பொருளை ஃப்ரீயாவே கொடுத்துட்டு திரும்ப அந்த புழுக்கை எல்லாத்தையுமே வந்து ஈவினிங்ல போயிட்டு கீழே கொட்டிட்டு போயிடுவான். ஹோட்டல்காரருடைய கடைக்கு வந்து ஒருத்தர் சாப்பிட வந்திருப்பாரு. இவன் போட்டோ ஏன் இங்க மாட்டி வச்சு பாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி கேட்கும்போது இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.